ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக. இன்றைக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக புது வருஷத்தை கொண்டாட வேண்டும். மனிதர்களா, சிருஷ்டியா, யார் கொண்டாட வேண்டும் என்று ஒரு கேள்வியோடு கூட இந்த நாள்ல நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. புது வருஷத்தை கொண்டாட வேண்டும், புது வருஷத்தை செலிப்ரேஷன் பண்ண வேண்டும். யார், மனிதர்களா, சிருஷ்டியா? மனிதர்கள் என்ன செய்தார்கள், சிருஷ்டி என்ன செய்கிறது என்பதை குறித்து தான் அருமையான நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஜனவரி வந்த உடனே இப்பொழுது ஜனவரிக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நியூ இயர் எப்பொழுது, நியூ இயர் எப்பொழுது பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் ஆகியனால புது வருஷத்துக்காக காத்து இருக்கிறோம். ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்காக பேஸ்புக்கில், வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல இவைகள் மூலமாக, மீடியா மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, கணினி மூலமாக நாம் செய்திகளை பராமரித்து அதாவது நம்ம சொல்ல விரும்புகிறோம் இல்லைங்களா? பரிமாறிக்கொள்ள நம்ம விரும்புகிறோம். ஆகவே ஹாப்பி நியூ இயர் யாரா இருந்தாலும், விஷ் ஹாப்பி நியூ இயர், விஷ் ஹாப்பி நியூ இயர், விஷ் ஹாப்பி நியூ இயர். தண்ணி அடிக்கிறனும் விஷ் ஹாப்பி நியூ இயர், கவலைப்படுகிறனும் விஷ் ஹாப்பி நியூ இயர், பாவத்தில் இருக்கணும் விஷ் ஹாப்பி நியூ இயர். அந்த ஜனவரி டைம்ல அநேக சிட்டிகள், பட்டணங்கள், கிராமங்கள் ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடுவார்கள். ஒன்று ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள், என்னது பாவத்தை நோக்கி பார்ப்பார்கள், என்னமாக சாரா கடையும், பீரு கடையும், பிராந்தி கடையும் நோக்கி பார்த்து ஊடகம், மீடியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும். இந்த 2025ஆம் ஆண்டு அதிகமாக மது, பிராந்தி, விஸ்கி, டாஸ்மாக் கடை வருமானம் இவ்வளவு கோடி, தமிழ்நாடு இவ்வளவு கோடி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, உத்தரப்பிரதேசங்கள், டில்லி இவைகளெல்லாம், அந்த பகுதியிலெல்லாம் எத்தனையோ கோடி கணக்கில் வந்தது என்று சொல்லி முதல் பட்டியலை கொண்டு வருவாங்க தேசங்களை. ஏன்? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பியா இருக்கணுமா? ஆகவே நீ ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் சொல்லுவீங்க? சிருஷ்டி கொண்டாட வேண்டியதை மனிதர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஹாப்பி நியூ இயர் சொல்ல வேண்டியது யார் என்றால் மனிதர்கள் அல்ல என்று நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன முடிவுக்கு வருவீர்கள்? அற்புதமாக உங்களுக்கே தென்படும். இந்த வார்த்தையில நாம படிக்கும் பொழுது, அருமையானவர்களே, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. வருஷத்துல 365 நாள் நீங்க என்ன செய்கிறீங்க? 365 நாளும் உங்களுக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்காக உடித்துக் கொள்ளுகிறீங்க, உங்களுக்காக உண்ணுகிறீர்கள், உங்களுக்காகவே தூங்குகிறீர்கள், உறங்குகிறீர்கள், உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அவைகளை சேகரித்து வைத்து அற்புதமாக நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறீர்கள். எல்லாமே உங்களுக்காக தான். ஆல் திங்ஸ் யுவர், ஆல் ஒர்க் யுவர், ஆல் நீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான். பட் நீங்க என்ன செஞ்சீங்க? 365 நாளும் நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் சொல்றீங்க? ஒரு நாள் உண்டாகிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஏதாவது வேலை செஞ்சீங்களா? சூரியனை திருப்பினீங்களா? பூமியை திருப்பினீங்களா? காய்கறிகள் எல்லாம் நீங்க தான் வெளியே செய்ய முடிய செஞ்சீங்களா? விவசாயம் செய்யலாம், விவசாயிகளுக்காக நன்றி, சல்யூட். பட் அந்த விவசாயம் கூட அந்த பூமியிலிருந்து முளைக்க செஞ்சது யாரு? நீங்க செஞ்சீங்களா? நீங்க போட்டீங்க, ஆண்டவர் அதை விளைய செய்தார். நானும் நட்டேன்,
அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார் என்று பைபிள் சொல்லப்படுகிறது இல்லையா? ஆகவே நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறீங்க. விஷ் ஹாப்பி நியூ இயர், விஷ் ஹாப்பி நியூ இயர். நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? நீங்க என்ன செஞ்சீங்க? பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருகிறது. பூமியை சூரியன் ஒரு தரம் சுற்றி வந்தால் 365 நாட்கள் ஒரு வருஷத்தை கொண்டாடுகிறது. சூரியன் பூமியை சுற்றி வந்து வருஷம் பிறந்த உடனே சூரியனும் பூமியும் கொண்டாட வேண்டுமா? அதை நினைத்து நீங்க கொண்டாட வேண்டுமா? நீங்க ஏன் கொண்டாட வேண்டும்? நீங்க சுற்றி வர செஞ்சீங்களா? 1 மணி நேரத்துல பூமி ஓடுகிற வேகம் எவ்வளவு தெரியுமா? 1,11,600 மணி வேகத்துல ஓடுது 1 ஹவருக்கு. 1 ஹவர்ல அற்புதமாக ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். பூமி எவ்வளவு வேகத்தில் ஓடுகிறது. அதை நடத்துகிறது யாரு? அதை ஆபரேட் பண்ணுகிறவர் யாரு? நீங்களா? நீங்க அதிகமாக 100க்கு மேல போன வாகனத்தை போலீஸ்காரர் பிடிச்சு ஃபைன் போடுறாரு. பட் 1 ஹவர்ல 1,11,600 மணி வேகத்துல அந்த அவ்வளவு வேகமாக 1 ஹவர்ல பூமி சுற்றுகிறத பார்க்கிறோம். நீங்க சுற்றி வைக்கிறீங்களா? உங்களால முடியுமா? அது உங்களால இயலுமா? நீங்க செய்ய முடியாது இல்லையா? பிளானெட்ஸ், சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம், கிரகங்கள் 9 கிரகங்கள் என்று சொன்னார்கள் சயின்டிஸ்ட். இப்பொழுது 8 தான் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த நிலா பக்கத்தில் இருக்கக்கூடியதை அந்த தண்ணீர் ஆண்டவர் அந்த தண்ணீரை பொக்கிஷமா வைத்திருக்குன்னு சொன்னார். அதையும் பார்த்து கிரகங்கள் சொன்னாங்க. இப்பொழுது 8 தான் சொல்லுகிறாங்க. அந்த 8 அல்லது 9 கிரகங்களில நீங்க என்ன செய்கிறீங்க? அதை நீங்க சுழல் வைக்கிறீங்களா? என்ன செய்கிறீங்க? சூரியனுடைய வெளிச்சத்தினால பூமியில் இருக்கக்கூடியவைகள் விளைகிறது. ஆகாரமானாலும், ஆடைகள் ஆனாலும், சமுத்திரம் நீர் ஆனாலும், மரம் செடிகள் பூக்கள் ஆனாலும், பயிர் வகைகள் ஆனாலும், மனிதனுக்கு ஆரோக்கியமானாலும், சுகமானாலும், பூமியில நெருப்பு உண்டாக வேண்டுமானாலும், பூமியில இருக்கக்கூடியவைகள் எல்லாமே இந்த சூரிய கிரகங்கள் மூலமாக, சூரிய குடும்பத்து மூலமாக, கிரகங்கள் மூலமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக அவைகள் சுழல்கிறதை பார்க்கிறோம். பூமி தன்னைத்தான சுற்றி கொள்ளுகிறது, பூமியை சுற்றி வருகிறது சூரியன். ஆகவே இந்த கிரகங்கள் சுற்றுவதற்கு எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு வருஷங்கள், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு டைம், எவ்வளவு நேரம், இதை இயங்க செய்கிறவர் யார்? அதை இயக்குனர் யார்? அதுக்கு கிரியேட்டர் யாரு? அதுக்கு ஆபரேட்டர் யாரு? அதை நடத்துகிறது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவைகளில நீங்க பங்கேற்க முடியுமா? அவைகளில உங்கள் பங்கு உண்டா? அவைகள் மூலமாக நீங்க ஏதாவது சாதிக்க முடியுமா? கேள்வி இல்லையா? ஐயா, ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நோ, ஐ நோ, இப்படிதான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த கிரகங்களை குறித்து சொல்லப்படுகிறது பாருங்க. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகள் மேல் தூபம் காட்டி யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களை அகற்றிவிட்டான். கிரகங்கள், வானத்தின் கிரகங்கள், சூரிய குடும்பம், சூரிய குடும்பம் அற்புதமா இருக்குது பாருங்க. பிளானெட்ஸ், சோலார் சிஸ்டம் ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதமாக. அவைகளை இயங்க செய்கிறவர் யார்? அதை யார் இயங்க செய்கிறது? யார் அதை இயக்குகிறவர்? யார் அதை ஆபரேட் பண்ணுகிறவர்? ஆண்டவர். அற்புதமாக. எனவே அந்த பூமியில கூட ஆண்டவர் அற்புதமாக நெருப்பு உண்டு பண்ணி ஆகாரங்களை விளைய செய்கிறாரா. யோபு புஸ்தகம் உங்களுக்கு நன்றா தெரியும். ஆல்ரெடி நம்ம அநேக வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் படித்து கொண்டுதான் வருகிறோம். ஆகவே
இந்த வேத வாக்கியங்கள் யோபு புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க என்னோடு கூட தயவு செய்து திருப்பிக் கொள்வீர்களானால் அற்புதமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோபு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் கவனித்து பாருங்க, 5ஆம் வசனத்தை. பூமியின் மேல் ஆகார வெளியும் அதன் கீழடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறியது போல் இருக்கும். சில காய்கறி வகைகளையும் சில பழங்களையும் பாருங்க, நாம் அப்படியே சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஒரு வேர்க்கடலை, ஒரு கிழங்கு, சில பழங்கள், சில காய்கறிகள், சில மண்ணில் இருக்கக்கூடிய அதாவது மரக்கனிகள், இவைகள் எல்லாமே பூமிக்குள்ள நெருப்பு, பூமிக்குள்ள இருக்கிறது. வேர்க்கடலை பாருங்க, ஒரு விதைய போடுகிறோம், அது பச்சை வேர்க்கடலை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கடுத்துதான் அவிச்சு சாப்பிடுறோம், வறுத்து சாப்பிடுறோம், சுட்டு சாப்பிடுறோம். மேல மறுபடியும் அது மேலே விளைகிற ஆகாரமும் பூமிக்குள்ள இருந்து இருக்கிற நெருப்பும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அழகாக. ஆகவே சூரியனுடைய வெளிச்சத்துல, இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலிருந்து அந்த வேர்க்கடலை கூட பாத்தீங்கன்னாக்கா, அந்த அந்த வேர்க்கடலுடைய செடியில அந்த பேட்டரியன் அதை இழுத்து, அந்த பேட்டரியன் அந்த சூரியனிலிருந்து இழுத்து அந்த வேர்களில் தந்து ஒரு வேர்க்கடலுடைய செடியில குறைஞ்சபட்சம் ஒரு கை நிறைய அவ்வளோ வேர்க்கடலை உண்டாகும், பச்சை வேர்க்கடலை. அப்போ ஒரு ஏக்கரை போட்டா எவ்வளவு இருக்கும்? எத்தனை மூட்டை நீங்க அதை சேகரித்து உங்க சந்தோஷமாக வியாபாரம் செய்து கொள்ளலாம், அதை விற்கலாம், நீங்கள் புசிக்கலாம், உங்களுக்கு ஆகாரமா எடுத்துக்கொள்ளலாம். தேவன் செய்கிறார். நீங்க செஞ்சீங்களா? நீங்க போட்டது ஒரு விதை, அந்த ஒரு செடியில் வருகிறது கை நிறைய கலக்கான், வேர்க்கடலை கலக்கான இல்லையா? இவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் இந்த சூரியனிலிருந்து அற்புதமாக தேவன் நமக்காக ஆச்சரியமாக இந்த 9 கிரகங்களில அல்லது 8 கிரகங்களுடைய பேர்களை நீங்கள் பாருங்களேன். மெர்க்குரி கிரகம், அது புதன் கிரகம் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? அற்புதமாக வெள்ளி கிரகம், அதாவது வீனஸ், சுக்கிர கிரகம் என்றுவார்கள். எர்த் கிரகம் 365 நாட்கள் டேஸ் அது சுற்றுனாக்கா ஒரு வருஷம் என்று கொண்டாடுகிறோம் நாம். மார்ஸ் கிரகம், வெள்ளி கிரகம், அதாவது செவ்வாய் கிரகம் என்று சொல்லுவாங்க, மிக பெருசு. இவைகள் தான் பூமியோட எத்தனையோ மடங்கு பெருசு இந்த செவ்வாய் கிரகம். ஜூபிட்டர், இன்னைக்கு வண்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, பைக்கு, ஜூபிட்டர் பேர் வச்சு நடத்துறாங்க பாருங்க கம்பெனி. எத்தனையோ பேர் வண்டி நீங்க கூட வச்சிருப்பீங்க ஜூபிட்டர் வண்டி இல்லைங்களா? அவ்வளவு வேகமாக ஓடுகிறது. வேயன் கிரகம் மிகவும் பெரியது, பெரியதுன்னா பெரியது, அந்த அளவுல எல்லா கிரகங்களை விட ரொம்ப பெரியது. அருமையாக ஷாண்டன் கிரகம், சனி கிரகம் என்று சொல்லுவாங்க. அற்புதமாக யூரேனஸ், அது அந்த கிரகம் நீளம் மிகவும் ரொம்ப நீளமானது. அதுக்கு அடுத்தது அற்புதமாக நியூட்டன் கிரகம், புளோட்டா கிரகம் என்று சொல்றாங்க. ஆனா பட் இல்ல, ஆனா அந்த கிரகம் அது தண்ணீரை குறித்து சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இந்த 8 கிரகங்கள் தங்களுடைய பாதைகளில எப்படி ஓடுதுன்னா மனமகிழ்ச்சியா ஓடுதான். எப்படி ஓடுகிறது சொல்லுங்க பார்க்கலாம்? மனமகிழ்ச்சியா. சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? மனமகிழ்ச்சியா ஓடுகிறதா. ஆண்டவர் சந்திரன் சூரியனையும் கால குறிப்புக்காக உண்டாக்கினார். சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல கால குறிப்புக்காக சந்திரனை உண்டாக்கினார். 4வது நாள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15, 16, 17 ஆகிய வசனங்களில 4வது நாளாக ஆண்டவர் பகல ஆள பெரிய சூரியனையும் இரவு ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் எல்லாம் பிரகாசம் உள்ளவைகளா, கால குறிப்புக்காக, நேரத்துக்காக, டைம்காக அவைகள் எல்லாம் நமக்கு உண்டாக்கினாராம். அவைகள் எல்லாம் பூமி சுற்றி வருகிறது, பூமி அவைகளை சுற்றி வருகிறது. அந்த கிரகங்களை அழகாக ஆண்டவர் சிருஷ்டித்து
அந்த கிரகங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு எத்தனை பேர் ஜோசி சொல்றா, உனக்கு செவ்வாய் கிரகம் ஆகும், சனி கிரகம், வெள்ளி கிரகம், உங்க கிரகம் பிடிச்சிருக்கு, அந்த கிரகத்தை நீங்க சுத்தணும், அந்த கிரகத்துக்கு நீங்க இப்படியெல்லாம் பரிகாரம் செய்யணும் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்க படித்தவர்கள், நீங்கள் பட்டதாரிகள், நீங்கள் அறிவாளிகள், படித்தவர்கள் சொல்லுகிற அந்த ஜெனரல் நாலேஜை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த கிரகங்கள் தேவன் நமக்காக சிருஷ்டித்தவர். இந்த சிருஷ்டியில அந்த கிரகங்கள் இருக்கிறது. அந்த கிரகங்கள் எவ்வளவு அருமையாக தான் பாதையில ஓடுகிறது, அது வேலை செய்கிறது என்பது குறித்து அற்புதமாக வேதம் சொல்லுகிறது, சயின்டிஸ்ட் சொல்லுகிறது. அநேக நமக்கு ஜெனரல் நாலேஜ் நிறைய பேருக்கு உண்டு. சில பேருக்கு ஜெனரல் நாலேஜ் இல்ல, மென்டல் நாலேஜ் தான் இருக்கும். கிரகங்களா அப்படிப்பட்டதா எங்க இருக்கு? அதுபோ வேலை செய்தா, அது யாரு சுத்துறா, என்னவோ சுத்துறா, அதை ஆபரேட் பண்றது பிதாவாகிய தேவன். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதாவது பாதையில வைத்தா, அதாவது தான் வேலையை செய்கிறது. ஆகியனாலதான் சிருஷ்டி தான் ஹாப்பி பர்த்டே சொல்லிக் கொள்ள வேண்டும், ஹாப்பி நியூ இயர் சொல்லிக் கொள்ள வேண்டும், விஷ் ஹாப்பி நியூ இயர் சொல்ல வேண்டும், விஷ் பண்ண வேண்டும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பண்டிகை கொண்டாட வேண்டும். நீ நானும் என்ன செஞ்சோம்? வெறும் சாப்பிடுறதுக்கே பண்டிகையா? புது துணிகளை உடித்துக் கொள்வதற்கே பண்டிகையா? விஷ் ஹாப்பி நியூ இயர் ஜனவரி வந்த உடனே புது துணி என்ன, கலர் என்ன, வீடு கலர் என்ன, தெருவு கலர் என்ன, கலர் கலரா, கலர் கலரா, பீரு பிராண்டி கூட கலர் கலராக, கடைகள் கலர். என்ன வைக்க கேடுனா, பிராந்தி கடையாண்டு கூட கிறிஸ்துமஸ் தாத்தா வைத்து கிறிஸ்துமஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்துமஸ் போட்டு வச்சிருக்கான். வெக்கமா இருக்கு அதை படிக்கிறதுக்கு எங்களுக்கு. தயவுசெய்து அந்த மாதிரி எல்லாம் கடைங்களாண்ட வைக்காதீங்க. ஹாப்பி நியூ இயர் வச்சுங்க, பட் ஆனா ஹாப்பி கிறிஸ்துமஸ் வச்சுக்காதீங்க. ஒரு கிறிஸ்துவன் தண்ணி கடையில போய் கூட வாழ்த்துக்கள் சொல்றான். எவ்வளவு கேவலம் இல்ல? தண்ணி குடிக்க கூடாது, அதாவது சாரி பீரு பிராந்தி மது மாது யூஸ் பண்ணக்கூடாது, போதை மருந்து யூஸ் பண்ணக்கூடாது, போதை பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது என்று கவர்மெண்ட் சட்டம் போட்டு இருக்கிறது. அதே நமக்கு பைபிளும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறது. சாராயத்தை குடிக்காத, தவறான பாதையில போகாத, போதை பொருளை யூஸ் பண்ணாத என்று சொல்லி. ஆனா அவைகளிடத்துல கூட ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி நியூ இயர்னு வைக்கிறா. எவ்வளவு கேவலம்! தண்ணி அடிக்கிறவனுக்கு கூட ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்துமஸ். இவனுக்கு என்ன செஞ்சான்னு கொண்டாட வேண்டும் நீங்க. எனக்கு அருமையானவில்லை, நாம் கேள்வியாக இந்த வருஷம் நாம் மனம் திரும்ப இருக்கிற வருஷமா இருக்கணும். 2025ஆம் ஆண்டு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது மனிதன், எல்லாமே மாற வேண்டும். முதலாவதாக மெர்க்குரி 88 டேஸ் சுற்றி வருகிறது. இது புதன் கோள், புதன் கோள்னு சொல்லுவாங்க. வீனஸ் இது 225 டேஸ் சுற்றி வருகிறது அற்புதமாக. அல்லது 244 டேஸ் சுற்றி வருகிறது. இது வெள்ளி கிரகம். மார்ஸ் 688 டேஸ் சுற்றி வருகிறது. செவ்வாய் கிரகம். ஜூபிட்டர் 12 வருஷம் இது சுற்றி வருகிறது. வியாழன் கிரகம். ஷேடன் 30 வருஷங்கள் சுற்றி வருகிறது. சனி கிரகம் என்று சொல்லுவாங்க இல்லையா? அற்புதமாக. அதுக்கு அடுத்தது யூரேனஸ் நீளமானது 84 வருஷங்களாக இது சுற்றி வரும். அதோடு கூட அற்புதமாக நியூட்டன் என்ற அந்த கிரகம் 164 வருஷம் அது சுற்றி வருவதற்கு ஒரு முறை. நாம் இருக்க மாட்டோம்னு வச்சுங்க, அல்லது 2 தலைமுறை கூட 3 தலைமுறை கூட இருக்காதுன்னு வச்சுங்க, அது சுற்றி வருவதற்கு. அது சுற்றி வந்த பிற்பாடு அதுதான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கொள்ள வேண்டும். நம்ம
24 மணி நேரத்துக்கு அல்லது பூமியை சூரியன் சுற்றி வந்த உடனே அற்புதமாக 365 நாள் கொண்டாடுகிறோம் இல்லையா? ஆகவே 164 வருஷம் இந்த கிரகம் சுற்றி வரும் பொழுது நாம் இருப்போமா சிந்திக்க வேண்டும். நீங்க இருக்கணும். இப்பளோடா இது 248 வருஷம் ஒரு தரம் சுற்றி வரும். இது வரும்பொழுதுதான் இதுல இருந்தா நமக்கு குளிர் காற்று, கோல்டு. இப்பளோட்டா பூமி எர்த் ரொம்ப கோல்ட் ஆயிடும் பாத்துங்க. இப்போ டிசம்பர் ஜனவரி கோல்டு தானே, குளிர் தாங்க முடியல பெங்களூர்ல எங்களுக்கு. இன்னும் ஊட்டியில எல்லாம் எப்படி இருக்கும், ஸ்ரீலங்கா நியூரலியில் எப்படி இருக்கும், ஜம்மு காஷ்மீர்ல எப்படி இருக்கும், வெளிநாடுகளில் சில நாடுகளில் வாகனமே போக முடியாத ரோடு, அந்த அளவுல பனிமூட்டம். ஆகவே எனக்கு அருமையானவில் இவைகளெல்லாம் தங்கள் பணியை செய்கிறது. அந்தந்த சீசன்கள் அந்தந்த காலத்துல எர்த்து, அதுக்கு அடுத்தது எர்த்து 365 நாள் டேஸ் சுற்றி வருகிறது. 1 year how many days? 365 நாட்கள் அது சுற்றி வருகிறத பார்க்கிறோம். இந்த சூரிய குடும்பம் மில்க் கேலரி அருமையாக சன் ரன் எவ்வளவு அற்புதமாக இந்த போன் கேலரின்னு சொல்ற மாதிரியா அந்த கேலரி எப்படி இருக்கும் பாத்துங்க. அற்புதமா இருக்கு இல்லையா? சூரியனை சுற்றி வருகிறது, சூரியன் சுற்றி வருகிறது. அற்புதமாக கேஸ் லைட் இவைகள் சுற்றி வருவதற்கு, இந்த கேலரிஸ் எல்லாம் சுற்றி வருவதற்கு இவைகள் பணி செய்கிறதுக்கு 200 மில்லியன் இயர்ஸ் சுற்றி வருகிறது. இன்னும் 200 மில்லியன் சுற்றி வருகிற இவைகளை அவைகள் தான் கொண்டாட வேணுமா? பர்த்டே ஹாப்பி நியூ இயர் நீங்க கொண்டாட வேணுமா? கொஞ்சம் பாருங்க. மில்லியன் 200 மில்லியன் சுற்றி வருகிற இவைகள் நீங்கள் உயிரோடு இருக்கணும் இல்லையா? அவ்வளவு அற்புதமாக தேவன் இவைகளை செய்திருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, யோபு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் கடைசி வரை கூட பாருங்க. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியில விரித்து பூமியை அந்தரத்துல தொங்க வைத்திருக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களிலே கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்த வெளிச்சமும் இருளும் முடி மட்டும் அப்படியே இருக்கும். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப நட்சத்திரங்களை உருவாக்கிற்று. இதோ அவைகள் அவருடைய கிரிகளில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தையும் அறிந்தவன் யார் என்றான். அவரை குறித்து கேள்விப்பட்டது, அவருடைய சிருஷ்டி குறித்து கேள்விப்பட்டது, அவரை குறித்து கேள்விப்படுகிறது எல்லாமே கொஞ்சம் தான். நாம கொஞ்ச காலம் தான் இருப்போம், கொஞ்சம் அறிவு தான், கொஞ்ச காலம் தான், கொஞ்ச நேரம் தான். பட் அதுக்கு அளவில்லாத ஞானம். அவரை விட இந்த உலகத்துல யார் ஞானிகள்? நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தா, தீங்கு நாளுக்காக துன்மார்கனை உண்டாக்கினார். கர்த்தர் சகலத்தையும் அருமையாக தமக்கென்று படைத்தாராம். நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல, கிரேக், ஹீப்ரு, தெலுங்கு பைபிள் இவைகள் இருந்தா நீங்கள் படித்தீர்களானா அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை மொழிபெயர்ப்புல அற்புதமாக தேவன் அந்தந்த பொருட்களை அதற்கு அந்தந்த வேலைக்கு சிருஷ்டித்தாராம். உங்க வீட்டுல ஃபேன்னா உங்க வேலை செய்யாது, அது உங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு ஃபேனு
ஒரு சேரு, ஒரு கட்லு, ஒரு வீடு, ஒரு சவுறு, ஒரு கல்லு, ஒரு வண்டி, ஒரு சைக்கிள், ஒரு பைக்கு, ஒரு ட்ரெயின், ஒரு பிளைட், ஒரு பஸ், ஒரு லாரி, ஒரு காரு, ஒரு ஷூட்டு, செப்பல், ஷூ, ஒரு கண்ணாடி, உங்களோட Dress, நீங்க சாப்பிடுகிற ஆகாரம் விதவிதங்களாக, ஒரு தட்டு, டம்ளரு, தண்ணி, இவைகள் எல்லாமே அதது வேலைக்காக அதது உண்டாக்கினார். ஒரு பாய், ஒரு மேட்டு, ஒரு கட்டை, இவைகள் எல்லாமே ஒரு கதவானாலும், ஒரு ஜன்னல் ஆனாலும், ஒரு வீடானாலும், ஒரு பில்டிங் ஆனாலும், இந்த லைட் ஆனாலும், கரண்ட் ஆனாலும், என்னென்ன இருக்கோ, நீங்க வைத்திருக்கிற பாக்கெட்ல போன் பென் ஆனாலும், பென் ஆனாலும், மறுபடியும் செல்போன் ஆனாலும், வாட்ச் ஆனாலும், இவைகள் தான் தான் வேலைகளை செய்யறதுக்கு அந்தந்த பொருட்கள் அதாவது வேலை செய்யறதுக்கு உண்டாக்குனாரா. பட் நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னு ஹாப்பி நியூ இயர் சொல்லுவீங்க? நீங்க என்ன வேலை செஞ்சிட்டீங்கன்னு ஹாப்பி நியூ இயர் சொல்ல போறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுவீங்க நீங்களா, ஐயா இவ்வளவு காலமும் தப்பு தப்பா நாங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லி கொண்டு இருந்தோம். இப்பொழுது தேங்க்ஸ் நியூ இயர் ஆல் த சிருஷ்டி, ஆல் த திங்ஸ், ஆல் த மெட்டீரியல், த வண்டர்ஃபுல், உங்களை சுமந்து கொண்டு போகிற வாகனம், அதுதான் விஷ் பண்ணணும், பர்த்டே கொண்டாடணும். உங்களை போஷிக்கிற இந்த சிருஷ்டி ஆகாரம், மரம், செடி, கொடி, இலைகள், காய்கறிகள், கனிகள், தண்ணீர், நீர், பூமி, மண்ணு, நிலம், மணல், கல்லு, கரண்ட், இந்த பொருட்கள், சாறு, பாய், இந்த கற்கள், மார்பிள் கல்கள், டைல்ஸ் கற்கள், இந்த பொருட்கள், இவைகள் எல்லாம் அதாவது வேலை செய்கிறது நமக்காக. நீங்க என்ன வேலை செய்கிறீங்க? நீங்க யாருக்கா செய்கிறீங்க? நீங்க எதுக்கா பிறந்தீங்க? ஏன் பிறந்தாய் மகன் என்ற பாடல் பாடி போவீங்களா? நீங்க ஏன் பிறந்தீங்க? ஆகையினாலதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த உலகம் உண்டாவது முதற்கொண்டு, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4:5 உலகம் நோ ஃபவுண்டேஷன், நோ வேர்ல்ட் இன் த ஃபவுண்டேஷன், பட் we are choosing people. ஏன் ஆண்டவர் சூஸ் பண்ணார் என்றால் தெரியுமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4:5 நம்மை தெரிந்து கொண்டார் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவருடைய நம்ம நற்கிரிகளை செய்வதற்காக, நற்கிரிகளை செய்து ஆண்டவராகி தேவனுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, பிதாவாகி தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி நம்மை சூஸ் பண்ணி நம்ம தெரிந்து கொண்டு நம்ம பெற்றெடுத்தார். நற்செய்தி சொல்வதற்காக, நற்கிரிகளை சொல்வதற்காக, நாதன் இயேசுவை போற்றுவதற்காக, ஆராதிப்பதற்காக, துதிப்பதற்காக, அவருக்கு மகிமை செலுத்துவதற்காக, மனம் திரும்பி மீண்டும் அந்த பரிசுத்தையும் நற்கிரிகளையும் ஆண்டவர் பழகி அந்த பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைந்து பரலோக தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது, மறந்து போக கூடாது. ஆகியனாலதான் சூரியன் சந்திரனையும் உண்டாக்கினார். 104ஆம் சங்கீதம் 19 வசனத்துல சூரியனை சந்திரனை எதுக்காக உண்டாக்கினார்? அவைகள் அந்த மகிழ்ச்சியா தன்னுடைய ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற என்று பைபிள் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பைபிள் அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது, அற்புதமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. தேவனுடைய சிருஷ்டி, அதனுடைய வேலை, அதனுடைய காலங்கள், அதாவது வேலை அதாவது சீராக சிறப்பாக செயல்படுகிறது. சிருஷ்டி அதன் வேலைகள் அதாவது பாதையில சீராக செயல்படுகிறது. அந்த வேலைகளை செய்கிறது நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி நடக்கிறோம் என்பது குறித்து இந்த நாள்ல கூட நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை குறித்து நிச்சயமாகவே பைபிள் நம்ம கட்டளை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, அருமையான சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் வசனம் 1 முதல் 6 வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களை நீங்கள் படித்தீங்களா ஆச்சரியப்பட்டு போவீங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் தன்னுடைய கிரிகளிலே சந்தோஷப்படுகிறார், அந்த சிருஷ்டிகளிலே சந்தோஷப்படுகிறார். நம்மை துதிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக, அவரை போல மாறுவதற்காக இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அவர் ஆராதிக்க, நற்கிரிகளை செய்வதற்காக, நற்கிரிகளிலே நாம் பழகுவதற்காக,
பழக வேண்டும், செயல்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அததான் ஆண்டவர் விரும்புகிறார். உலகமும் எதிர்பார்க்கிறது நம்மள இடத்துல. சங்கீதங்கள் புஸ்தகம் அற்புதமா இருக்குது பாருங்க. 19ஆம் சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவி அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து எங்கும் கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தது. அது தான் மறைவிடத்திலிருந்து புறப்படுகிறது. மனபலன போல பராக்கிரமசாலி போல இருந்து அவைகள் செயல்படுகிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அது பாருங்க, மகிழ்ச்சியா சொல்லப்படுகிறது. அது தான் மன அறையிலிருந்து புறப்படுகிற மனவளன போல பராக்கிரமசாலியாக தான் பாதையில ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது சொல்லப்படுகிறது. நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை. வானங்கள் தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய சிருஷ்டியை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய நற்கிரிகளை, தேவனுடைய சிருஷ்டி அவருடைய பணியை செய்கிறது பார்க்கிறோம். அது அதனுடைய வேலை செய்கிறது. நீங்க எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டீங்க? நீங்க எதற்காக உண்டாக்குனீங்க? இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்ற சந்தேகம் உங்களுக்கு உண்டாயிற்று. ஆகவேதான் புது வருஷத்தை யார் கொண்டாட வேண்டும்? மனிதர்களா, சிருஷ்டியா? மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று கொண்டாட வேண்டும், சிருஷ்டி என்ன செய்கிறது என்று கொண்டாட வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவனுடைய சிருஷ்டி தான் ஆண்டவருடைய பணியில சீராக சிறப்பாக செயல்படுகிறது. அவைகள் தான் நியூ இயர் கொண்டாட வேண்டும். சிருஷ்டி தான் நியூ இயர் கொண்டாட வேண்டும். உனக்கு புதிய துணிகள், புதிய காய்கறிகள், புதிய கறி, புதிதான பழ வகைகள், புதிதான வண்ணங்கள், புதிதான கலர்ஸ் எல்லாமே புத்தம் புதிதாக உனக்கு கொண்டாடும்படியாக அவைகள் தான் சிருஷ்டி. அவைகள் தான் நம்ம கொண்டாட வேண்டும். ஹாப்பி நியூ இயர். நீங்கள் அல்ல, நீயும் நான் அல்ல. நாம் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆகவே நமக்காக உண்டாக்கின எல்லா சிருஷ்டியும் நமக்காக வேலை செய்கிறது. நாம் யாருக்காக வேலை செய்கிறோம் என்ற கேள்வியோடு கூட நாம் கேட்டுக்கொண்டு செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கிரகங்கள், இந்த சிருஷ்டி, இந்த பூமி, இந்த பயிர் வகைகள், காய்கறிகள், கனி வகைகள் எல்லாமே ஆண்டவர் மகிமைக்காக நமக்காக செயல்படுகிறது. நாம் யாருக்காக செயல்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சுத்தமானால் இன்னொரு முறை செய்திகளை கவனிக்க, அதை செய்தி கேட்க, இன்னொரு டாபிக் மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you all. God bless you. God bless you.